அதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க திமுக கட்சியில. இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில இப்ப அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. அவர் ஹீரோவா அவர் வேற அது ஜீரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். நாளை மறுநாள் சாந்தி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணி கட்சியோ இல்ல மதுரை எம்பி வெங்கடேசனோ எதுவுமே கருத்து கூறலையே சார். அதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றக்காக தான் அது. ஆனா இன்னைக்கு திமுக கட்சியில இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில இப்ப அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. எல்லா கட்சியும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுருவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாம இருக்காரு. நான் நேத்து கூட ஒரு புள்ளி விவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளி விவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இப்ப என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட்லாம் எதுக்காக தொடங்குனது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் காலத்துல திமுக ஹீரோன்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு. உண்மைதானா? அவர் ஹீரோவா அவர் வேற அது ஜீரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியா கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இப்ப நடக்கூடிய தேர்தலை எளிதா வெற்றி பெறுவோம், அந்த நம்ம சாதனை சொல்லியே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சரை நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். இப்ப கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ராம் தியேட்டர்கிட்ட மார்க்கெட்லாம் கொடுத்தேன். எப்பப்பா அந்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் சொல்லுப்பா, நாங்க உடனே நாங்க ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியல்ல ரியல் ஹீரோ, உண்மையான இந்த 2026 ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் முதலமைச்சரா ஆக போறார். இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் அது முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க. அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது. அது யாரோ ஒருத்தர் கட்டி விட்டாரு அன்னைக்கு. அது நம்ம நண்பர் இங்கேதான் உங்ககிட்ட தான் இருக்காரு. அவர் எப்பவுமே ஏதாச்சும் ஒன்ன போட்டு விட்டு நம்மளை பழி வாங்குறது குறிக்கோளா இருக்கா. சரி, நாளை மறுநாள் சாந்தி நாளை மறுநாள் நாளை